இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தர்மபுரம் ஆதீன மடத்தின் 27வது ஆதீனமாக ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளார். ஆதீனத்தின் சகோதரரும் உதவியாளருமான விருதகிரி மயிலாடுதுறை எஸ்பி ஆபீஸில் பிப்ரவரி 25 பரபரப்பு புகார் ஒன்று அளித்தார். தர்மபுரம் ஆதீனம் தொடர்பான ஆபாச வீடியோ மற்றும் ஆடியோ இருப்பதாக சிலர் மிரட்டுகின்றனர். தஞ்சை ஆடுதுறையைச் சேர்ந்த வினோத், மடாதிபதியின் உதவியாளர் செந்தில் இருவரும் இது தொடர்பாக என்னை மிரட்டினர். கேட்கும் பணத்தை கொடுக்காவிட்டால் ஆடியோ வீடியோக்களை வெளியிட்டு அவமானப்படுத்தி விடுவோம் என கூறுவதாகவும் புகாரில் கூறியிருந்தார். விசாரணையில் மிரட்டல் விடுக்கப்பட்டது உண்மை என தெரிந்தது. காயப்படுத்துதல், மிரட்டி பணம் பறித்தல் உட்பட 5 பிரிவுகளின் கீழ் 9 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். ஆடுதுறை வினோத், திருவெண்காடு ரவுடி விக்னேஷ், செம்பனார் கோயிலைச் சேர்ந்த கல்வி நிறுவனங்களின் தாளாளர் குடியரசு, ஸ்ரீனிவாஸ் ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள செம்பனார் கோவில் திமுக ஒன்றிய செயலாளர் அமிர்த விஜயகுமார், மயிலாடுதுறை மாவட்ட பாரதிய ஜனதா தலைவர் அகோரம், ஆதீனத்தின் உதவியாளர் செந்தில், வக்கீல் ஜெயச்சந்திரன், பிரபாகரன் ஆகிய 5 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சூழலில் தர்மபுரம் ஆதீன மடத்திற்கு நேற்று முதல் துப்பாக்கி ஏந்திய 2 போலீசார் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தர்மபுரம் ஆதீனம் 22ஆம் தேதியே காசி யாத்திரை சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.